கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பீஸ்ஃபுல் மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு தேனிலும் மதுரமானதை குறித்து பார்ப்போமா? சங்கீதம் 19:10 அவைகள் தேனிலும் மிகுந்த பசுமொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிதேனிலும் மதுரமுள்ளதுமாயிருக்கிறது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். ஆம், வேதம் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிதேனிலும் மதுரமுள்ளதாக காணப்படுகிறது. தேன் சிறு பிராயம் முதல் பெரியவர்கள் வரையும் அது ஒரு மருந்து பொருளாக, ஆரோக்கியமுள்ள உணவாக காணப்படுகிறது. ஒரு சமயம் ஒரு 7 வயது சிறுவன் தன் தகப்பனை பார்த்து, அப்பா உங்களுக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு கேட்டான். இந்த கேள்வியை கேட்ட மாத்திரத்துல அந்த தகப்பன் திகைத்து போனார். ஏன் அப்படி அவன் கேட்டான் என்று பார்ப்போமே. ஆனால் அவருடைய தகப்பனார் அவனுக்கு ஒரு அறிவுரை கூறினார். அந்த அறிவுரையை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதனால் அவன் தகப்பனை பார்த்து இவ்வாறாக கேள்வி கேட்டான். இந்த கேள்வி ஒரு வகையில் ரசனையாக இருக்கும். ஆனால் அந்த தகப்பனாரின் அறிவுரையை கேட்பதற்கு அவனுக்கு விருப்பமே இல்லாததாக காணப்பட்டது. இன்றைக்கும் கூட நாமும் நம்முடைய பரம தகப்பன் நம்முடைய வேதத்தின் மூலமாக எத்தனையோ அறிவுரைகளை கூறுகிறார். அந்த அறிவுரைகளை ஏற்றுக்கொள்ள நாம் மனமில்லாதவர்களாக, அதை எதிர்த்து கேட்கிறவர்களாகத்தான் நாம் காணப்படுகிறோம். வேதம் நம்முடைய வாழ்க்கையை துளங்க செய்கிற ஒரு கண்ணாடியாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை உடைந்து போகாது இருக்க நம் ஆண்டவருடைய வார்த்தையை அனுதினம் வாசிக்கிறவர்களாக, தியானிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். தேனில் அநேக மருத்துவ குணங்கள் உண்டு. அதே போல நம்முடைய வேதத்திலும் அநேக வார்த்தைகள் உண்டு. அவை நம்மை உயிர்ப்பிக்கிறதாக காணப்படுகிறது. சங்கீதம் 19:7 அது ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதாக காணப்படுகிறது என்று சங்கீதக்காரன் சொல்கிறான். நம்முடைய ஆத்துமா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில உயிர்ப்பிக்கத்தக்கதாக காணப்பட தேனிலும் மதுரமான இந்த தேவனுடைய வார்த்தைகளை நாம் உட்கொள்கிறவர்களாக, அதை அப்பியாசப்படுத்தியவர்களாக, தியானிக்கிறவர்களாக காணப்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கை மதுரம் உள்ளதாக காணப்படும். சங்கீதம் 119:103 உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள், என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாய் இருக்கும் என்று சங்கீதக்காரன் எழுதுகிறான். ஆம், ஆண்டவருடைய வார்த்தைகள் நம் நாவுக்கு இனிமையானதாகும். நம்முடைய வாய்க்கு அது தேனிலும் மதுரமானதாக காணப்படத்தக்கதாக இருக்கிறது. இப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் அனுதினமும் தியானிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை தேனிலும் மதுரமாக காணப்படும். தாவீது ராஜா தன்னுடைய வாழ்க்கையில எப்பக்கத்தில் அவன் நெருக்கப்படும் பொழுதும் அவருடைய வார்த்தைகள் ஆண்டவரை நோக்கி பார்த்ததாக அவைகளை அவன் சங்கீதங்களில் எழுதியவனாக காணப்படுகிறான். அந்த சங்கீதங்களை நம்முடைய நெருக்கமான சூழ்நிலைகளில், நாம் நெருக்கப்படுகிற ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் சங்கீதங்களை நாம் திருப்பி பார்க்கும் பொழுது, அதனை நாம் வாசிக்கும் பொழுது நம்மோடு அது பேசுகிறதாக காணப்படும். எச்சூழ்நிலையிலும் நமக்கு அருமருந்தாக தேவ வசனம் தேனிலும் மதுரமானதாக நமக்கு காணப்படுகிறது. நம்முடைய ஆதி தகப்பன் ஆதாம் ஏவாள்கிட்ட ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தை கொடுத்து அனுதினமும் அவர்களோடு உலா வருகிறவராக, அவர்களோடு நேருக்கு நேர் பேசுகிறவராக காணப்பட்டார். ஆனால் அவர்கள் சர்ப்பத்தினால் பாவம் செய்த நிமித்தமாக விளக்கப்பட்ட அந்த கனியை அவர்கள் புசிக்க கூடாது என்று அவர் அறிவுறுத்தியதை அவர்கள் கேட்காத பட்சத்துல பாவத்துக்குள் தள்ளப்பட்டார்கள். நாமும் ஆண்டவருடைய அறிவுரையை, அவருடைய வார்த்தையை கேட்காத பட்சத்துல நாம் ஆண்டவருக்கு பிரியமில்லாதவர்களாக காணப்படும் பொழுது நம்முடைய வாழ்வில் நாம் அழிந்து போகும் சூழ்நிலைக்கு தள்ளப்படுவோம். அதனால் தேனிலும் மதுரமான அவருடைய வேத வார்த்தைகளை நாம் கற்றுக்கொண்டவர்களாக, அதன்படி நடக்கிறவர்களாக நாம் வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கை மிகவும் சிறப்பானதாக காணப்படும். அறிவுரைகள் எல்லாம் மனதுக்கு கஷ்டமாகத்தான் காணப்படும். ஆனால் அது நம் வாழ்க்கையை திருத்துவதற்கு பயன்படும் என்பதை நாம் உணர்ந்து கொண்டவர்களாக ஆண்டவருடைய வேதத்தை வாசிப்போம், அதை தியானிப்போம், அதன்படி நடப்போம். ஆண்டவர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற அருமையான தகப்பனை, தெளிதேனிலும் மதுரமான நம்முடைய வேதத்தை நாங்கள் அனுதினமும் ஏற்றுக்கொள்ள, அதனை வாசிக்க, தியானிக்க, அப்பியாசப்படுத்த எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஞானத்தை தாரும். உம்முடைய மகிமையிலே நாங்கள் நடக்க எங்களுக்கு நீர் கிருபையாய் இறங்கி எங்கள் கரத்தை பற்றி கொண்டு எங்களை வழி நடத்தும். எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீ பொறுப்படுத்திக் கொள்ளும் வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.